திருச்சியில இருக்கிறவங்க இதை கேட்டா ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. இன்னும் 3 வருஷத்துல திருச்சியோட இன்னும் சில ஏரியாவோட லேண்ட் வேல்யூ டபுள் ஆகலான்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா அந்த ஏரியா எதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாரும் KK நகர், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, தில்லை நகர் பக்கம் தான் பாக்குறாங்க. ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க தெரியுமா? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அப்கமிங் ரோடு எக்ஸ்பென்ஷன், இண்டஸ்ட்ரியல் growth இதெல்லாம் எங்க வருதோ அங்கதான் சைலண்டா லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. 2018லயே யாரு கண்டுக்காத சில ஏரியாஸ் இன்னைக்கு லேக்ஸ்ல அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் growth வே திருச்சியில எங்க வருதுன்னு தெரிஞ்சவங்க தான் நாளையோட வின்னர். திருச்சியில நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அதிகமா growth ஆக சான்ஸ் இருக்கிற 3 லொகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா திருச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் டீடைல் ஷேர் பண்றேன். திருச்சியில இருக்கிறவங்க இதை கேட்டா ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. இன்னும் 3 வருஷத்துல திருச்சியோட இன்னும் சில ஏரியாவோட லேண்ட் வேல்யூ டபுள் ஆகலான்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா அந்த ஏரியா எதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாரும் KK நகர், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, தில்லை நகர் பக்கம் தான் பாக்குறாங்க. ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க தெரியுமா? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அப்கமிங் ரோடு எக்ஸ்பென்ஷன், இண்டஸ்ட்ரியல் growth இதெல்லாம் எங்க வருதோ அங்கதான் சைலண்டா லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க.